இவன் பேரு மேத்யூ, இவன் பேரு சாய். அவங்க 2 பேரும் வண்டியில போயிருக்காங்க. இந்த போறது தெரியுதா? வண்டியில விட்டு இறங்குறாங்க. ஒயின் ஷாப் அது. ஓகே, இப்போ நாங்கள் எல்லாம் தண்ணி அடிக்க போகிறாங்க. இவன் நல்லவங்க, இவனும் நானும் நல்லவன். என் வேச பார்க்கணும்னா பாருங்க, நல்லா பாருங்க. சாஜித் இவனும் நானும் தான் ரொம்ப நல்லவன். இந்த கேங்லேயே அடிக்க மாட்டோம். இவங்கெல்லாம் எல்லாம் வாங்க போயிருக்காங்க பீரு. பட் நாங்களாம் ரொம்ப நல்லவங்க. இதெல்லாம் பாருங்க, ஓசியில கிடைக்கின்றதுக்காண்டி ஓசியில எது கிடைச்சாலும் தின்ற கோஸ்தி இதெல்லாம். இந்த இவன் தான் அது. எங்களோட பெஸ்ட், ரொம்ப பாசமான நண்பன் இவன். எல்லாரும் எங்களோட குரு எச்ச மாதிரி நல்லா மெமிக்ரி பண்ணுவான். அடுத்து இவனை பத்தி சொல்லணும்னா என்ன வீடியோ இந்த பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நடுவில் உள்ளவன் கொஞ்சம் பார்க்க நல்லவனாட்டம் தான் இருப்பான், கொஞ்சம் மோசமானவன். வாங்க போனாங்க, இந்த வந்துட்டாங்க, வாங்கிட்டு வராங்க. வரப்பே போதையில் வர மாதிரி தான் இருக்காங்க. வாங்கிட்டாங்களா? வாங்கிட்டீங்களா? என்னென்ன வாங்கினீங்க? 2 பேர். ஒருத்தரே விட்டுட்டு வா. அப்படி நடந்து வந்துட்டே இருங்கடா. டே அப்படி நடந்து வந்துட்டே இருங்கடா. டே நடந்து வந்துட்டே இருங்க. நீங்க எல்லாம் வராங்க. இப்ப நாங்க 2-3 பேர், நாங்க ஃபோர்ஸ் போறோம். இப்ப பாய் காமிக்கிறாங்க. சைடிஸ் காசா? நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம் சைடிஸ். நம்ம வாங்கிக்கலாம். போ சைடிஸ் நாங்களே வாங்கலாம்னு ஒரு பிளானு. நிப்பாட்ட போறோம் இங்க ஓரமா. நிப்பாட்டலாம் போல. நல்ல கடையா பார்த்து நிப்பாட்ட. சைடிஸ் வாங்கணும்டா. சைடிஸ் வாங்கணும். ஒன்னே தான் சொல்றான். அங்க 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 அன்னைக்கு பெப்சி வாங்கணும்ல, கொக்கோ கோலா ராப்டிங் காஸ்ட்ல தெரியுமா? அங்கடா இன்னும் உள்ள போ. அந்த இடத்துல சைடிஸ் வாங்குறாங்க இவங்க. பிரிக்காம வாங்குடா. என்ன இருக்கோ பார்த்தோம். இந்த இது வாங்கு, சிப்ஸ் வாங்கு. 1 5 ரூபாயா? சரி, 1 தான். 1 ரூபா ஊறுகாய் தான் தாங்க. ஊறுகாய் தான் தாங்க. அந்த சிப்ஸ் பாக்கெட் வந்து, சிப்ஸ் பாக்கெட் வந்து வந்துருங்க. 10 ரூபாயா? சரி வேணா, நீங்கள் ஊறுகாய் மட்டும் தாங்க. இங்கே பாருங்க, எதுவுமே தெரியாத மாதிரி ஒருத்தன் முடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரில இவனுக்கு. வேற அவ்வளோதான், காசு முடிஞ்சிச்சு. வா இருக்குடாவா? சிப்ஸ் வேணாண்டா, ஒரே தான் முடிஞ்சிருந்தா. சின்ன சிவிங்கம் அதெல்லாம் பார்த்தலாம். சிவிங்கம்மு 7 அப்படிங்களா? ரொம்ப சைடிஷ் அடிக்கிறாங்க. சைடிஷ் வாங்கிட்டு இருக்காங்க. நானும் இவனும் ரொம்ப நல்லவங்க. நாங்கள் தண்ணி அடிக்க போகிறது இப்போ சும்மா படம் பிடிப்புக்காக நாங்கள் போகிறோம். தப்பாலாம் எடுத்துக்கப்படாது. ஓகே, என்னை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறா. அது என்ன சொல்கிறது இவனை பற்றி? இவனை பிஞ்சி பிஞ்சி பேசிக்காகவே இவன் நல்லவன். அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுவான், அவ்வளோதான். கோவம்னா கோவம், அப்படி ஒரு கோவம் அப்படிலாம் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. தெளிவாக குழப்பறேன்னு நினைக்கிறேன். எதற்கே ஒன்றும் புரியலை. சரி பார்ப்போம். நாங்களாம் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறோம், நீங்களும் எங்கள் கூடயே வாங்க. பாருங்கள் எந்த இடம்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? ரைட்லேயே இருக்காரு. இங்கே மாமி வீடு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. மாமி வீடுனா உங்களுக்குலாம் புரியும் யார் வீடுன்னு. நான் பேரை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இப்போ கிட்ட கொண்டோம், காட்டுக்குலாம் கொண்டு போகிறாங்க. ட்ரெயின் ட்ராக் வந்துச்சு. போக வைக்கிறாங்க. இதோ ட்ரெயின் ட்ராக் வந்துச்சு. இந்த ட்ரெயின் ட்ராக் சாதாரண ட்ரெயின் ட்ராக்னு நினைக்காங்க. எங்கள் பசங்க எந்த பையனை காணுனாலும் இந்த ட்ரெயின் ட்ராக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போதையாகி மட்டையாகி கிடப்பாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும் இங்கே வந்துட்டோம். இன்னும் நிறைய பேர் வரணும். எப்போ வருவாங்க என்னானே தெரில. வந்துடுவாங்க, பார்ப்போம். அப்படியே
போறாங்க நீங்க பாட்டுக்கு இவன் தான் கூட்டு போறான். இவன் ரொம்ப மோசமானவங்க அவன். அப்படின்னு சொல்ல மாட்டேன். நாங்க 3 பேரும் செம்ம நல்லவங்க. கமெண்ட்ரி குடுறா நொன்னப்பல. அதுக்கு தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். குடு நீ குடு. நான் ஒரு விதத்துல நல்லவங்க, இவன் ஒரு விதத்துல நல்லவங்க, அவன் ஒரு விதத்துல நல்லவங்க. அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இப்போ அங்கே சைக்கிளில் வரவங்களாம் மோசமான பய வைக்கிங்க. வர வரையும் பார்ப்போம். சைக்கிள் நடந்து வரானுங்க பாருங்க நீங்க. அவங்க பார்க்கதாங்க லோக்கலு பண்ற விஷயமெல்லாம் அடிபட்ட லோக்கலு. இதுக்கு மேல மொக்க போட்டா நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேட்ரு நிறைய மேட்ரு வருங்க. ஷாக்காயிருவீங்க அப்படியே. தினேஷா அப்படி பண்ணா நீ எல்லாம் யோசிப்பீங்க. ஆமா பண்ண போறது எதுவும் இல்ல, பண்ணாததுக்கு இவ்வளவு பிட்டு. கேட்ட காலையில விட்டு மாத்திக்காத. அப்புறம் அதெல்லாம் கால் மாட்டிக்கிச்சுன்னு உன்னை தூக்கிட்டு போக முடியாது. உன்னை விட்டு வந்துடுவாங்க. மறுபடியும் டிஸ்க் ஃபுல்லா? இல்ல இது ஃபர்ஸ்ட்ல இருந்து. இது ஃபர்ஸ்ட்ல இருந்தா அதான் எடுறா. பாருங்க. ஏன் இது தெரியாதேடா. இங்கதான் இருக்கோன்னு. எங்க இருக்கோன்னு? இங்க இருக்கோன்னு. அப்படிதானே வருவாங்க மொன்ன மாதிரிங்க. பாட்டு இங்க வந்து வண்டி நிக்கிறத பார்த்தா வண்டி உள்ள போடுவாங்க. அந்த வண்டி நினைச்சு கை காமிச்சா இப்படி ஏறி வர போறாங்க. அந்த இடம் பார்த்தா அந்த ஒயிட் கலர் வண்டி எதுவும் இல்ல. என்ன ஜெராக்ஸ் கப் இதான் இருக்கு. வண்டியை காணோம். எடுக்க மாட்டாங்க. அவன் டைலாக்லாம் போட்டில. டைலாக்லாம் எப்பயுமே நான் போடுவேன்டா. டைலாக் போட்டா எடுக்க முடியாதா? நம்ம வாங்கிட்டு வருவோம். பாருங்க அவசரத்துல அது போறது லீடிங். கப்பலை ஊற்றி அடிச்சோம் பாட்டில். அவர் பாரு அவர் வராரா. அப்படியே அவர் வராருன்னா இறங்கிடலாம். வந்த பிறகு பார்த்தேன். நம்மளை பார்த்துட்டு தாண்டா அவர் வந்துட்டாரு. அதெல்லாம் எடுத்து வச்சிடாத. பாருங்க இங்க இருந்து பார்த்தா ஹோல் சிட்டியே தெரியும். சிட்டி காடுடா, சிட்டி இல்லடா. ஐயோ இது காடு தெரியாம சொல்லிட்டேன். சாரி ஃபார் த இன்ஃபர்மேஷன். எங்க போறோம்? இது சூடா இருக்கா என்னன்னு தெரியலங்க. இதுல காது வச்சா ட்ரெயின் வரும்னு சொல்லுவாங்க. காது வை ட்ரெயின் வருதான்னு பார்ப்போம். ஒரு இடம் வரல. ஒன்றும் வரலையா? இங்க பாருங்க. இங்க ஏதோ வண்டி இங்க ஏதோ இருக்கு. நான் வச்சு பார்க்குறேன். பாத்திரா ட்ரெயின் மண்டையில ஏறிட போகுது. இதுவும் வரமா சொன்னா ஒரு எஸ்கேப் ஆகிறாரு. நானும் தெரியும் வண்டியை உள்ள கொண்டு வந்துடுறோம் வேணாம்னு நினைக்கிறேன். அங்கேயே வண்டி அவர் நம்மளே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்டா திடீர்னு காட்டு ராஜாவா மாறிட்ட? தண்ணியப்பட மாட்டாரு. டேய் போடா போடா. டார்சானா மாறிட்டான். காட்டுறானி யாரும் தேடிட்டு இருக்கான். ரைட்ல இவன் 1-2 ஃபிகர் கரெக்ட் பண்ணான்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. 5-6 இப்போ 7ஆவதா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சில டைம் ஆல் டைம் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அதெல்லாம் மன்னிச்சு விட்டு இவனே ஒரு நண்பனாக ஏற்றிருக்கான். இப்போ நேரம் எங்கேருந்து வரேன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. என் ஆள் வீட்டிலேருந்து தான் வரேன். அவங்க அம்மா ஒரு டப்பாவில் தயிர் சோறு போட்டு கொடுத்தாங்க. அந்த தயிர் அது வெரி பர்சனல் தயிர் சோறு. யாருக்கும் கிடையாது, எனக்கு மட்டும்தான். அது ஜூம் பண்ணி என்னடா பண்ண போற? தயிர் சோறு அது. தயிர் சோறு தான் ஜூம் பண்ணும். இன்னொரு கிளவாங்க எங்க? ஐயோ நம்ம கல்ல விட்டாரு அந்த கல்ட்டு. இந்த ஸ்பாட் ஓகே தானடா? டே பாருடா, இது ஓகே தானடா? அழகா உட்காந்து அடிக்கலாமேடா. என்ன ஒட்ட வழியா? ஆமாண்டா இறங்கிடலாம்டா. எவனுக்கும் தெரியாது, வரவனுக்கும் தெரியாது நம்ம எங்க இருக்கோன்னு. இன்னும் எவனையுமே காணவங்க. வருவாங்க நாங்களும் வெயிட் பண்றோம். ராபின் அவங்க மாமியாரை பார்த்துட்டு நினைக்கிறேன். ஆமா, இவங்க வந்து அவங்க நான் பண்றதை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் கேமராலாம் எடுத்துட்டு வந்தோம். பட் அவங்கள இன்னும் காணும். வண்டியை எடுத்துட்டு வந்துடலாம்டா. இதோ இவன் எங்கேயாவது கொஞ்சம் சீனா நடந்து போவான். எங்க போறான்னு